இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி டிராவல் பண்றவங்களா? இல்ல கார்ல ரொம்ப நேரம் லாங் டிராவல் போறவங்களா? அப்போ உங்களுக்கான எக்ஸசைசஸ் தான். ஸோ ரெகுலரா நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து கீழ இறங்கும்போது அப்படி ஒரு ஸ்டிஃப்னஸோட இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்டிஃப் ஆகாம இருக்கிறதுக்கு டிராவலோட பிரேக்ஸ்ல இப்ப நான் சொல்லி தரேன் இந்த எக்ஸசைசஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கீழ குமிஞ்சு உங்க டோவ டச் பண்ணுங்க. திருப்பியும் எந்திரிங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ். இங்கேடா. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பேக் ஆஃப் த லெக் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பேக் பெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பேக் பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ். இது வந்து உங்கள் பேக் மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். ரிலாக்ஸ். இப்போ சைட் டு சைடு. இது உங்களோட சைட் மசில்ஸை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ வந்து இது நீங்கள் வந்து உங்கள் காரோட கண்ணாடி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஷோல்டர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். ஆப்போசிட் சைட். இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 கையும் கிளாஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஹோல்ட் பண்ணலாம். இதே நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுறீங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஜஸ்ட் அப்படியே இதே பொசிஷன் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பர் பேக் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்போ உங்களோட ஷோல்டர்ஸை மெதுவாக இப்படி தூக்கி மெதுவாக கீழே கொண்டு வரணும். ஷ்ரக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கையை அப்படி க்ராஸ் பண்ணிட்டு அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சைட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களோட அப்பர் பாடி அண்ட் ஆர்ம்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஓகே, இப்போ கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே ஹீல் லிஃப்ட் பண்ணி டோல நில்லுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எவ்ரி 1 hour அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமாவது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் உட்காரும் போது தப்பான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வருது அப்படின்னா இந்த எக்ஸசைசஸ் ஒரு 5 minutes குயிக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இதனால வர டேமேஜஸ் ஆன் யுவர் பாடி இல்லை உங்களோட மசில்ஸ் வந்து கண்டிப்பாகவே தடுக்கப்படும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். உங்கள் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.